வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பா. இன்னைக்கு நம்ம WPL ஆறாவது மேட்ச் ஆன யூபிக்கும் டெல்லிக்குமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல தான் கொடுக்குறோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய ஸ்போர்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இருக்கு. அதே போல பாப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. பிக் ஒன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. அதுல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பாப் ஆப்ஷன். ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணாதமா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. 11 பிளேயர் கொண்ட டீம் தான் போடணும் கிடையாது. 1 பிளேயர் போட்டு கூட உங்களால வின் பண்ண முடியும். அதுக்குதான் இந்த பாப் வச்சிருக்காங்க. மேட்சோட இதுல பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அதை பாப் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேஷ்போர்டுக்கு போயிடும். ஸோ பிச்சு ரிப்போர்ட்டை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுல் எடுப்பாங்க, செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வின் பண்ணுது. இது ஒரு மேட்ச் இல்ல, இது வரைக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் 4 மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 4 மேட்ச்ல 4 டீம் கேப்டன் தான் பாத்தீங்கன்னா வின் பண்ணிருக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணவங்க மேட்சை வின் பண்றாங்க. அதுதான் இந்த சீசன்ல நடக்கும். ஏன்னா டியூ ஃபேக்டர் காரணத்தினால, பனி காரணத்தினால 2வது பவுலிங் பண்ற டீமுக்கு பவுலிங் சரியா பண்ண முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. பிச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிச்சு தான். 58 மீட்டரு 50 மீட்டருங்கிறது ஆஃப் சைட் லெக் சைட்லாம் ரொம்ப கம்மி தான். ஸ்ட்ரைட்ல மட்டும் 70 மீட்டர் போட்டிருந்தாலும் இது உண்மையிலே கம்பேர் டு அதர் பிச் ரொம்பவே சின்ன பிச்சா தான் போடுறாங்க. பட் அதுலயும் இப்போ 140 ரன் தான் ஸ்கோர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் கூட. ஸோ இது அபிஷியலான ரிப்போர்ட் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. பிச்சோட வியூ பாத்தீங்களே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா பனி பெய்யற மாதிரி தான் இருக்குது 2வது இன்னிங்ஸ்லாம். ஓவராலா நான் சொன்னதுதான், 4 மேட்ச் நடந்திருக்கு. 4மே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான். நீங்க போயிட்டு இன்னைக்கு டாஸ் வின் பண்ற கேப்டனுக்கு சாதகமா கூட டீம் போடலாம். ஸோ அதுதான் ஈஸியா வின் பண்ணலாம். அப்புறம் 0ல இருந்து 150க்குள்ள 4 இன்னிங்ஸும், 150 டு 169க்குள்ள 2 இன்னிங்ஸும், 90+ ஒரு 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் டெல்லி ஸ்கோர் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச் ஸோ இப்போ நம்ம பாக்குறது கடந்த 2 மேட்சோட டெல்லியோட ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல மொதல் மேட்ச் பாத்தீங்கன்னா டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொதல் மேட்ச் அவங்க மும்பை கூட வின் பண்ணாங்க, போராடி வின் பண்ணாங்க. 2வது மேட்ச் ஆர்சிபி கூட ஒன் சைடா மேட்ச் விட்டுட்டாங்க. மெக்லானிங் பொறுத்த வரைக்கும் மொதல் மேட்ச்ல ஒரு 15, 2வது மேட்ச்ல 17. ரொம்ப ஆவரேஜா ஆடுறாங்க அந்த டீமோட கேப்டன். இன்னும் ஒரு மேட்ச் கூட ஒரு 20+ ரன் அடிக்கல. மெக்லானிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். இப்ப எப்படி 15, 17 ஆடுறாங்க, இதே போல ஒரு 30, 35 ரன் சொல்லி நல்ல கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயரா தான் இருப்பாங்க. ஸோ லேனிங் நல்ல ஒரு பிளேயர் தான் சொல்லுவேன். அடுத்து ஷிஃபாலி வர்மா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி தான், அடிச்சா டாப்பு இல்லைன்னா தூக்கு அப்படிங்கிற மாதிரி தான். வந்தா வருது போனா போது ஆடக்கூடிய பிளேயர், ஹார்ட் ஹிட்டர். மேட்சோட டேயை பொறுத்து தான் இருக்கு. இன்னைக்கு செட் ஆகும், செட் ஆகாம கூட போகும். அடுத்து ஜெமிமா ரோட்ரிகஸ் முதல் மேட்ச் அடிக்கலைங்கிறதுனால 2வது மேட்ச் அடிக்காம போயிட மாட்டாங்க நான் சொன்னேன். அதே போல 34 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க 2வது மேட்ச்ல. நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். குறைஞ்சது நீங்க ஜெமிமாட்ட இந்த மேட்சுமே ஒரு 25+, 30+ ரன் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க பேட்ல இருந்து. அடுத்து அனபெல் சுதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த டீமோட 4 ஓவர் பவுலிங் அவங்க தான் கவர் பண்ண போறாங்க. நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால மேக்சிமம் ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுனாலையும் 2வது இறங்க 2 டவுன் வர்றதுங்கிறதுனால நல்லாவே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெப்சி முதல் மேட்ச் ஆடினாங்க. இப்ப அவங்களுக்கு பதிலா காப் உள்ள வந்திருக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர். பட் அவங்களுமே லாஸ்ட் மேட்ச் 12 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. பட் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவங்களா, நல்ல மிடில் ஆர்டர் நல்லா சூப்பரா ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிக்கி பிரசாத், அவங்க லாஸ்ட் மேட்ச் எடுக்கல, அதுக்கு பதிலா ஜொனசன் வந்துட்டாங்க. அவங்க ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர், நல்லா ஆடுவாங்க. பிரிஸ்பன் ஹீட்டு கூட பாத்தீங்கன்னா நல்லாவே ஆடி கொடுத்தாங்க இந்த சீசன்ல. பவுலிங்கும் சூப்பரா டாப் கிளாஸ் பண்ணுவாங்க. அடுத்து சாரா பிரைஸ், அவங்க டீசெண்டா ஆடுறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன ப்ரோ என்னது லேண்டிங்கு சுதர்லாண்டு கெப்பு ஜனசன் 4 ஃபாரின் பிளேயர் தானே, அப்ப இவங்களும்
ஸ்காட்லாந்து பிளேயர் தானே, ஏன் இவங்களை இறக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அவங்க வந்து யார் எந்த டீமோட பிளேயர் வந்து டெஸ்ட்ல கேப் வாங்காம இருக்கிற நாடா இருந்தது அப்படின்னா அந்த நாட்டுல இருந்து பிளேயரை வச்சுக்கலாம். அதனாலதான் 5 ஃபாரின் பிளேயர் ஆடுறாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் டவுட் கேட்டார், அதனால ஞாபகப்படுத்துறேன். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல டீசெண்டா எல்லா மேட்சுமே ஆடி கொடுக்குறாங்க. பவுலிங்னு பாத்தீங்கன்னா டெல்லியோட இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்ரீகா பாண்டே 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட், 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். காப் வந்து 2 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட்னாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு. அடுத்து மின்னுமணி 1 ஓவர் தான் கொடுத்தாங்க, பட் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 10 ரன் கொடுத்தாங்க. இங்க வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் கொடுத்தாங்க, பட் அவங்களுக்கு நல்லா இன்னும் 2-3 ஓவர் கொடுத்தா நல்லாவே பவுல் பண்ணுவாங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து அருந்ததி ரெட்டி 3.2 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். முதல் மேட்ச்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 0 விக்கெட். அடுத்து ஜனசன் 4 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். பட் இந்த மேட்ச்ல நீங்க 1 or 2 விக்கெட் அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அனபல் சுதர்லாந்து முதல் மேட்ச் வந்து நல்லா விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, 3 விக்கெட். இந்த மேட்ச் வந்து அப்படி இதாயிட்டு ராதா யாதவ் எதுக்குதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் ஆச்சும் உள்ள இறக்கி நல்லா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சோ அடுத்ததா யூபி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய முதல் மேட்ச் ஆடிட்டாங்க. குஜராத் கூட தோல்வியை தான் சந்திச்சாங்க. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா டெல்லி வின் பண்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூபியில வந்து பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுலிங் கவர் பண்ணலாம். எகல்ஸ்டோன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்து பிளேயர், ஒரு 4 ஓவர் சூப்பரா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு. அடுத்து கார்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து டேலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது கிராண்டி கிராடுக்கு வந்து. அடுத்து வந்து சமீமா மொதல் ஓவர்ல 20 ரன், 2வது ஓவர் பவுல் பண்ணாங்க எம்ஐக்கு அகைன்ஸ்டா நினைக்கல, குஜராத்துக்கு அகைன்ஸ்டா நினைக்கிறேன், வச்சு வெளுத்து விட்டாங்க. அடுத்து தீபி சர்மா ஓரளவுக்கு டீசென்டான இந்தியா பவுலர். அடுத்து ஆல்னா கிங்கும் ஓரளவுக்கு டீசென்டான ஆஸ்திரேலியாவோட ஸ்பின் பவுலர்ல இருக்கிறாங்க. அடுத்து மெக்ராத் வந்து 3 ஓவர் போலிங் பண்ணி நமக்கு வந்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர், பட் பெருசா சொல்ற லெவலுக்கு இல்ல. ஹாரிஸுமே பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் பவுலர் தான், ஃபுல் டைம் பவுலர்லாம் கிடையாது. 1 விக்கெட் எடுக்கிறனால பெரிய பவுலர்லாம் நினைக்காதீங்க, எல்லா மேட்சும் விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. பட் பேட்டிங் வேணா ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. பேட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா நவகிரி, அடுத்து வந்து தினேஷ், அடுத்து ஷிட்டி, அடுத்து தீபி சர்மா, மெக்ராத், ஹாரிஸ், ஷெராவத் சொல்லி ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் லைனப்ல தான் இருக்கிறாங்க. பட் நம்ம குறிப்பா ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தீபி சர்மாவை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், மெக்ராத் ஏன்னா 3 ஓவர் வேற பவுல் பண்றாங்களா. அடுத்து ஹாரிஸ் 1 or 2 ஓவர் வந்து பவுல் பண்ணலாம். அதனால இந்த 3 பேரையுமே நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது போக நமக்கு வந்து நீங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல உமா ஷெட்டி தான் எடுத்தாகணும், இல்லைன்னா கேத்தரின் பிரைஸ் எடுத்தாகணும். அதுக்கு டாப்ல ஆடக்கூடிய அவங்களே எடுத்துடலாம். ஸோ 4 பேட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து கவர் ஆயிரும் டாப்லயே வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எகல்ஸ்டோன் ஆர் ஆலனா கிங். இந்த 2 பவுலிங்ல மட்டும் யாருக்காச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்ல 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய மஸ்ட் பிக்கா இன்னைக்கு கேம்ல வைக்கிறது சுதர்லாண்டை வந்து வைக்கிறேன், காப்பை வந்து வைக்கிறேன், ஜனசனை வைக்கிறேன். ஏன்னா 3 பேருக்குமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. சுதர்லாண்டு காப்பு அடுத்து ஜனசன்ட்ட இருந்து குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் வரைக்கும் நம்ம வந்து இவங்க 3 பேர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல தீபி சர்மா, மெக்ராத், எக்கல்ஸ்டோன் இந்த 3 பேர் தான் அந்த டீமோட முக்கியமான பவுலர்ஸ். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஓவர் பிளஸ் இவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் பேட்டிங்கும் முன்னாடியே ஆடக்கூடிய தீபி சர்மா இருக்கிறாங்க, மெக்ராத் இருக்காங்க. அப்போ இதுல என்ன தெரியுது, மொத்தம் 40 ஓவர், அதுல 20 ஓவர் போலிங் ஆப்ஷனை நம்ம இதுல கவர் பண்ணிட்டோம். டாப்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேனையும் நம்ம இதுல கவர் பண்ணிட்டோம். அடுத்ததா ஸ்மால் லீக்னு வரும்போது ஹாரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா பவுலிங் பேக்கப் வந்து இருக்குது. அடுத்து உமா ஷெட்டி, ஏன்னா இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவங்க தான் டாப்ல ஆடுறாங்க, 2 டவுன் வர்றாங்க, 1 டவுன் வர்றாங்க. அதே இது கேத்தரின் பிரைஸ் வந்து ரொம்ப லேட்டா தான் ஆடுறாங்க. அடுத்து ஆல்னா கிங் வந்து நல்ல ஒரு ஃபாரின் பவுலர், 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணுவாங்க, பட் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா சீகா பாண்டே இனிஷியல் அட்டாக்கர், கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காங்க. ரோட்ரிகஸ் நல்லா ஆடக்கூடிய ஒரு 30-40 ரன் ஆடக்கூடிய பிளேயர். ஷிஃபாலி வர்மா ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர், அதனால ஷிஃபாலி வர்மாவை கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கலாம். ஸோ ஸ்மால் லீக் பிளே பண்றவங்க இந்த 6 பேரை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்ததா கிராண்ட் லீக்ல நான் சொல்றது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ்கிரி, சமீமா தாக்கூர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினேஷ், இந்த 3 பேரை வந்து யூபி சைட்ல இருந்து நீங்க கிராண்ட் லீக் விளாண்டிங்க இல்ல மினி கிராண்ட் லீக் போட்டீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. லேண்டிங் ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, ராதா யாதவ் பிளேயிங் லெவல்ல இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 பேரையும் நீங்க வந்து கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன்ல வந்து சுதர்லாந்து வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன், காப்பு வந்து பெஸ்ட் வைஸ் கேப்டன், இல்லையா தீபிக் சர்மாக்கு வந்து சேஃபா பெஸ்ட் விசி ஆப்ஷன் கொடுங்க. ஸ்மால் லீக்னு போனீங்கன்னா இந்த 3 பேருக்கு தான் இன்னைக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி சொன்னதுதான், கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு உமன்ஸ் லீக்கை பொறுத்த வரைக்கும். மெக்ராத்து, ஜனசனு, சிஃபாலி வர்மா இந்த 3 பேரையும் கிராண்ட் லீக்ல கொஞ்சம் கவனமா பாருங்க. கடைசியா வந்து நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் உமாஷ்டி, அடுத்து லேனிங், ஹாரிஸ், சிஃபாலி வர்மா, காப்பு, தீபிக் சர்மா, சுதர்லாந்து, மெக்ராத்து, ஜனசன், அடுத்து எகல்ஸ்டோனு, சீகா பாண்டேன்னு சொல்லி எல்லாரையும் எடுத்திருக்கோம். கேப்டன் விசி நல்ல ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். உமன்ஸ் மேட்ச்ல கொஞ்சம் கம்மியாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா மேட்சுமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன்ல லக்கு தான் வேணும். அதுக்கு வரக்கூடிய அப்கமிங்ல நமக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் வரப்போகுது, 50 ஓவர் ஓடிஐ மேட்ச். அதனால பொறுமையா இருங்க. ஸோ அவசரப்பட்டு எதையும் இழந்துடாதீங்க. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபில நல்லா வின் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.